திருப்பரங்குன்றம் மலையில் பறந்த ட்ரோன் விவகாரம் தொடர்பாக யூடியூபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சத்யகுமார் இணைந்திருக்கிறார். சத்யகுமார், வணக்கம். என்ன நிகழ்ந்தது? விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக நேற்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. இது தொடர்பாக நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் இந்த இடத்திற்கு மலை மீது நேரடியாக சென்று ஆய்வு செய்வதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நீதிமன்றத்திலிருந்து நேரடியாக திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்று நேற்று மாலை ஆய்வை மேற்கொண்டார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூண் இருக்கும் பகுதியில் உச்சி பிள்ளையார் கோவில் பகுதியில் வழக்கமாக இந்து அறநிலையத்துறை இருக்கும் பகுதிகளில் 1.5 மணி நேரம் ஆய்வு மேற்கொண்டார். அவருடன் மதுரை மாநகர துணை ஆணையர் துணிகோ விஜயன், காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஆய்வின் போது திடீரென ட்ரோன் கேமரா ஒன்று அந்த மலை மீது பறந்ததால் சர்ச்சை ஏற்பட்டது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அந்த ட்ரோனை ஓட்டிய நபர் மதுரை பழங்கானத்தம் பகுதியை சேர்ந்த யூடியூபர் மணி என்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக காவல்துறையினர் அவரை அழைத்து விசாரணை மேற்கொண்டதில் யூடியூபுக்காக அவர் எதேர்ச்சியாக எடுத்ததாகவும், எனவே இது தொடர்பாக வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை என்று தெரிந்து காவல்துறையினர் தற்போதைக்கு வழக்கு பதிவு செய்து ட்ரோன் கேமராவை மட்டும் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார்.